அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டில் இட்லி மாவு காலி ஆயிடுச்சு. ஊற போடலான்னு சொல்லிட்டு அரிசி எடுத்துகிட்டு இருந்தேன். இவ்வளோ நாளாக கடையில் தான் இட்லி அரிசி வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு நாளுமே இட்லி சாஃப்டாக வந்ததே இல்லை. அப்படியே கல் மாதிரி வரும். அப்புறம் எங்கள் பாட்டிகிட்ட கேட்டோம். ரொம்ப சாஃப்டாக செய்வாங்க அவங்க இட்லி. அவங்க போனாலே இட்லி தான் வேணும்னு சொல்லி கேட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருக்கும். கேட்டால் அவங்க ஒரு சீக்ரெட் சொன்னாங்க. என்னென்னா ரேஷன் அரிசியில் போடுங்க, அப்போ தான் அவ்வளோ சாஃப்டாக வரும்னு. கேட்டோன்னே ஷாக் ஆகிட்டோம். அன்னையிலேருந்து ரேஷன் அரிசியில் தான் ஊற போட்டுட்ருக்கேன். எவ்வளோ மாவு அரைக்க ரேஷியோ அப்படின்னா 4 கப்பு ரேஷன் அரிசிக்கு 1 கப்பு உளுந்து, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் வச்சு ஒரு ஓவர் நைட் ஊற வச்சிடணும். காலையில் எந்திரிச்சோன்னே அரைச்சிடலாம். மார்னிங் இட்லி மாவு அரைச்சிட்டு இருக்கும் போதே அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ராகி சேமியா தான். இதோட தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டா காலையிலே சூப்பராக இருக்கும். இந்த ராகி இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்கு சுடுதண்ணியில் மாவை கலக்கணும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.